பேர் சக்தி முருகனுங்க. இது வந்து மும்மூர்த்தி நகர் கிழக்கு கருப்பாயனார் இல்லைங்க. இது ஒவ்வொரு மலைக்கு இப்ப பேஞ்ச 6வது மலையில 1 மணி நேரம் மலையிலைங்க வந்து பாருங்க, எல்லா வீதிக்குள்ளேயும் தண்ணிங்க, எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணிங்க. போறதுக்கு வழியே இல்லை, சுத்தி சுத்தி தண்ணி நிக்குதுங்க. நாங்க வீட்டுக்குள்ள போகணும்னாலும் நீச்சல் அடிச்சு தான் போகணும், வீட்டுக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுதான் இருக்கணுங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நாசமா போச்சுங்க. எந்த பொருள் ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. ஒருத்தரும் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு இப்படியே போயிடுறாங்க. கலெக்டர் வர்றது, கவுன்சிலர் வர்றாங்க, மேயர் வர்றாங்க, எம்எல்ஏ வர்றாங்கன்னு வர்றாங்க, வந்து பார்த்துட்டு ஒரு தீர்வு இல்லாம அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்னங்க? இந்த மலைக்கே இப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க. நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது? வீட்டுக்குள்ள போய் எங்க ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிடுறீங்க, ஒரு நேரம் சோறாக்கி போட்டு போயிடுறீங்க. வீட்டுல இருக்கிற பொருள்ல ஒவ்வொன்றும் நாசமா போயிடுதுங்க. வருஷ கணக்குல நாங்க சம்பாரிச்சு வாங்கி போட்டு ஒவ்வொன்னா சேர்த்து வச்சோம்னா மறுபடியும் எல்லா பொருளும் நாசமா போயிடுதுங்க. எங்க போறதுங்க எங்க முதலுக்கு? ஒரு வழியும் பண்றது இல்லைங்க. வர்றீங்க, பாக்குறாங்க, தண்ணி போறதுக்கு வழி இல்லாம எல்லாம் பள்ளங்கிறீங்க. அப்புறம் பள்ளத்துல வந்து தண்ணி நின்றுச்சுன்னா இது கீழே இருக்கிற பள்ளத்துக்கு போற மாதிரி வழி பண்ணி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வழியுமே பண்றது இல்லைங்க. இப்படியே போயிட்டு எல்லாம் சுத்தி அடைச்சு வச்சிருக்கீங்க. எங்கிட்ட ஒரு போட்டு தண்ணி போறதுக்கு வழி இருக்கான்னு வந்து பாருங்க. அதுக்கு ஒரு வழி இல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது கரண்ட், இபி பில்லு, கல் எல்லாத்தையும் அப்போடு இல்லாத சைட்டு, இனிமேல் இங்க குடியிருக்க ஆகாதுன்னு வேணும்னா எங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி விட சொல்லுங்க. கட் பண்ணி விட்டா நாங்க எங்க ஒரு பக்கம் போய் பொழைச்சுக்கிறோங்க. இப்படியே ஒவ்வொரு டைம் 6 மலைக்கு 1/2 மணி நேரம் மழை, 1 மணி நேரம் மலைக்கு எல்லாம் குழந்தை ஊட்டி எல்லாம் பயந்து இப்படியே வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதுங்களா? எங்க போய் தங்குறதுங்க? பள்ளிக்கூடத்துலயும் பால்வாடியிலையும் தங்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறதுங்க? ஒவ்வொரு டைம் மலைக்கு இப்படியே போய் தங்கிட்டு இருக்க முடியுங்களா நாங்க?